வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் எஸ் பாலச்சந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலேயே பல அதிசய புதுமைகளை செய்தவர் எஸ் பாலச்சந்தர். இந்தியாவிலேயே பாடல், நடனக்காட்சி எதுவுமின்றி வெறும் கதையையும் நடிப்பையுமே நம்பி படத்தை இயக்கி புரட்சி செய்தவர் அவர். அந்த திரைப்படம் ஏவிஎம் தயாரித்த அந்த நாள். இந்த தொழிலில் அவர் கையாண்ட நவீன அணுகுமுறைகள் சினிமாவை பற்றி கண்ணோட்டத்தை பெருமளவில் விரிவுபடுத்தின. எஸ் பாலச்சந்தர் 18/1/1977 பிறந்தவர். சொந்த ஊர் தஞ்சை மாவட்டத்தில் நன்னிலம் அருகே ஸ்ரீவாஞ்சியம். சின்ன வயதிலேயே கஞ்சிரா, ஹார்மோனியம், ஷெனாய், தபேலா போன்ற இசை கருவிகள் வாசிப்பதில் ஆர்வம் இருந்தது. சென்னை மயிலை பிஎஸ் ஹைஸ்கூலில் 8வது வரை படித்தார். அங்கு கபாலி கோயில் அருகில் வசித்து வந்தார் பாலச்சந்தர். எஸ் பாலச்சந்தரின் குடும்பத்தை கலை குடும்பம் என்று கூறலாம். அவரது தந்தை சுந்தரம் ஐயரும் ஒரு நடிகர். வடக்கே கோலாப்பூர் ஸ்டூடியோவில் சீதா கல்யாணம் என்ற பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் சுந்தரம் ஐயர் ஜனகராகவும், மூத்த மகன் ராஜம் ராமராகவும், மகள் ஜெயலட்சுமி சீதையாகவும், எஸ் பாலச்சந்தர் கஞ்சிரா வாசிப்பவராகவும் நடித்தனர். பாலச்சந்தரின் அண்ணன் ராஜத்திற்கு இசை பயிற்சி அளித்து வந்த பாபநாசம் சிவன் இத்திரைப்படத்தின் மூலம்தான் திரை இசை சகாப்தத்தை தொடங்கினார். 1932 பாலச்சந்தரின் அக்காள் ஜெயலட்சுமி சிவகவி படத்தில் தியாகராஜ பாகவதருக்கு ஜோடியாக நடித்தவர். எஸ் பாலச்சந்தர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் திரைப்படமான ஆராய்ச்சி மணியில் மனுநீதி சோழனின் மகனாக நடித்தார். அடுத்த ஆண்டில் வெளியான ரிஷ்யசிருங்கர் திரைப்படத்தில் பால ரிஷ்யசிருங்கராக நடித்தார். 1948 தனது 20வது வயதில் பாலச்சந்தர் தமிழ்நாடு டாக்கீஸ் நிறுவனம் தயாரித்த இது நிஜமா என்ற திரைப்படத்தில் மாது கோபால் என இரட்டை வேடங்களில் நடித்தார். அந்த இரட்டையரில் மேல்நாட்டில் வாழும் மாது கொலை செய்யப்படுகிறார். அவரது ஆவி கோபாலின் உடலில் புகுந்து கொண்டு வில்லன்களை பழிவாங்கும் கதை இது. இந்த திரைப்படத்தின் பாதிப்புத்தான் பின்னாளில் வெளிவந்த கமலஹாசன் அவர்கள் நடித்த கல்யாணராமன் இது நிஜமா திரைப்படத்தின் கருவாக இருந்தது. ஒண்டர்மேன் என்ற ஆங்கில படமாகும். 1948 எஸ் பாலச்சந்தர் கதை எழுதி இயக்கிய திரைப்படம் என் கணவர். இதையடுத்து ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த கைதி என்ற திரைப்படத்திற்கான கதையை எழுதி இயக்கி அவரே கைதியாகவும் நடித்தார். சிறையில் இருந்து தப்பி வந்த தன்னை நிரபராதி என நிரூபிக்க முயலும் ஆயுட்கைதியின் வேடம் அவருக்கு கே.ஆர். ரங்கராஜு எழுதிய துப்பறியும் நாவல் ராஜம்மாள் எனும் பெயரில் தயாரானது. ஆர்.எஸ். மனோகர், பி.கே. சரஸ்வதி நடித்த இதில் எஸ் பாலச்சந்தர் வில்லன்களில் ஒருவராக நடித்தார். படத்தில் இவரது கேரக்டரின் பெயர் நட்டேஷ். நட்டேஷ் பிளான் நெவர் ஃபெயில்ஸ் என்று அடிக்கடி ஸ்டைலாக கூறுவார். படத்தில் இவருக்கு ஜோடி மாதுரி ஜேவி. ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த ராணி என்ற ராஜா ராணி கதையை எழுதி இயக்கி கதாநாயகனாகவும் நடித்தார். ராணியாக நடித்தவர்
பி பானுமதி தனது தொழில்நுட்ப அறிவை இத்திரைப்படத்தில் பாலச்சந்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் படம் தோல்வி அடைந்தது. ஏவிஎம்மின் அந்த நாள் 1954ஆம் ஆண்டு எஸ் பாலச்சந்தருக்கு மகுடம் போல அமைந்த திரைப்படம். இதன் கதையை ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதியிருந்தார். படத்தில் பாடல், நடனம், சண்டை காட்சி இல்லை. பெரிய கதாநாயகர்கள் சூப்பர் ஹிட் பாடல்களுடன் நாயகிகளுடன் நடனமாடி வந்த காலத்தில் ஒரு பாட்டு கூட இல்லாமல், நடனமும் இல்லாமல், சண்டை காட்சியும் இல்லாமல் அந்த நாள் திரைப்படத்தை கதாநாயகனையே வில்லனாக்கி எதிர்பாராத அதிர்ச்சி திருப்பங்களுடன் இயக்கினார். அகிராகு ரோசாவா என்ற ஜப்பான் மேதையின் ராஷோமான் என்ற திரைப்படத்தின் உத்திகளை கொண்டு அந்த நாள் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. பச்சிராஜா நிறுவனம் தயாரித்து சிவாஜி பத்மினி நடித்த மரகதம் திரைப்படத்தில் பத்மினியின் அப்பாவாக நடித்தார் பாலச்சந்தர். அவர் இயக்கிய மற்றொரு படம் கே.ஆர். ராமசாமி நடித்த அவன் அமரன் 1954ஆம் ஆண்டு ஏப்ரலில் அந்த நாள் வெளிவந்தது. அதே ஆண்டில் ஜூனில் பெண் திரைப்படம் வெளியாயிற்று. ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, எஸ் பாலச்சந்தர், அஞ்சலி தேவி நடித்திருந்தனர். இதில் பாலச்சந்தர் பாடுவதாக அமைந்த கல்யாணம் வேண்டும் என்ற பாடலை பாடியவர் சந்திரபாபு. அந்த பாடல் காட்சியில் கும்மாளம் போட்டு துள்ளி குதித்து ரகளைகளை செய்து நடித்திருந்தார் எஸ் பாலச்சந்தர். 1960ஆம் ஆண்டு எஸ்பி கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் சொந்த நிறுவனத்தை தொடங்கி ஃபைனான்சியர் தயவின்றி சொந்த பணத்தை போட்டு அவனா இவன் என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அதன் தயாரிப்பு, கதை, டைரக்ஷன், இசை, நடிப்பு ஆகிய எல்லா பொறுப்புகளையும் அவரே ஏற்றார். எ பிளேஸ் இன் த சன் என்ற 6 ஆஸ்கர்களை வென்ற ஒரு படத்தின் பாதிப்பே இந்த அவனா இவன். 1970இல் எஸ் பாலச்சந்தர் இயக்கிய திகில் படம் பொம்மை ஒரு பொம்மை எந்த நேரம் வெடிக்குமோ, யாரை கொல்லுமோ என்ற நடுக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம். இதில் கையருகே கனி இருக்க என்ற கிளர்ச்சியூட்டும் பாடலை பாடியவர் ரேணுகா. இன்றைய பாடகி அனுராதா ஸ்ரீராமின் தாயாராவார். எஸ் பாலச்சந்தர் இயக்கிய கடைசி திரைப்படம் நடு இரவில். இதுவும் திகில் படமே. ஒரு தீவில் நடக்கும் மர்மச் சம்பவங்களை திகிலூட்டும் வகையில் அமைத்த திரைப்படம். அகதா கிறிஸ்டினின் ஒரு புதுமையான கதையை அடிப்படையாக கொண்டது. நடு இரவுடன் சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எஸ் பாலச்சந்தர். தமிழ் சினிமாவில் தொழில்நுட்ப அறிவையும் படைப்பு திறனையும் வளர்த்தவர் பாலச்சந்தர். அவர் எடுத்த திரைப்படங்களும் நடிப்பும் நவீன இசையும் இயக்கமும் மக்களை கவர்ந்தன. இசை உலகில் குறிப்பாக வீணை வாசிப்பதில் புதிய பாணியை கையாண்டவர் அவர். கர்நாடக இசைத்துறையில் சுவாதி திருநாள் பற்றிய ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட்டு கண்டனங்களுக்கு ஆளானார். எஸ் பாலச்சந்தர் எந்த விஷயத்திலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். இயக்குனர் ஸ்ரீதரின் கலைக்கோயில் கதை வீணையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் எஸ் பாலச்சந்தரை பின்னணி இசையாக வீணை வாசிக்க வேண்டும் என்று இயக்குனர் ஸ்ரீதரும் இசை அமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் கேட்டுக்கொண்டனர். ஆனால் பாலச்சந்தர் மறுத்துவிட்டார். வீணையின் நாயகன் நான் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் யாருக்கோ பின்னணி இசையை வீணை வாசிப்பதா? முடியவே முடியாது என்று மறுத்துவிடவே அப்புறம் அவர்கள் வீணை சிட்டிபாபுவை பயன்படுத்தி கொண்டார்கள். எஸ் பாலச்சந்தரிடம்
அன்று உதவியாளராக பணியாற்றிய 2 பேர் இன்று பிரபல இயக்குநர்களாக உள்ளனர். ஒருவர் முக்தா ஸ்ரீனிவாசன், மற்றவர் கே.எஸ். சேதுமாதவன். அந்த நாள் படப்பிடிப்பில் முக்தா ஸ்ரீனிவாசனும், கைதி படப்பிடிப்பில் கே.எஸ். சேதுமாதவனும் பணிபுரிந்தனர். எஸ். பாலச்சந்தரின் மனைவியின் பெயர் சாந்தா. மகன் எஸ்.பி.எஸ். ராமன் வக்கீலாக இருக்கிறார். தமிழ் சினிமாவில் தொழில்நுட்ப அறிவு, படைப்பு திறன், வித்தியாசமான அணுகுமுறை இம்மூன்றிலும் எஸ். பாலச்சந்தர் நிகரற்று விளங்கினார். ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கவில்லை. காரணம், அனைவரையும் அரவணைத்து செல்லும் மனோபாவம் அவருக்கு இல்லை. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. எனினும் எஸ். பாலச்சந்தர் சினிமாவில் பல அதிசய புதுமைகளை புரிந்தவர் என்பதில் ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.